இன்னைக்கு இயேசுவினிடத்துல என்னால என் காரியத்தை கொண்டே போக முடியல அப்படின்னா நான் சொல்லலாம், நான் விசுவாசியாகும், நான் ரொம்ப வருஷமா விசுவாசி, நாங்க தலைமுறை தலைமுறை எல்லாம் சொல்லலாங்க. ஆமே, நம்மளால இயேசுவினிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போக முடியவில்லை என்றால் நம்மள என்ன தாழ்ச்சியா இருக்கிறது தெரியுமா? விசுவாசம். நம்மளால ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் வைக்க முடிகிறதா? எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், சத்ரு என்னதான் ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளினாலும் தம்முடைய காரியத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு மீதியை, ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கும் வைத்து கொண்டுதான் இருக்கிறார். உலகமே பாவத்தில் விழுந்த போது ஒரு நோவாவை கர்த்தர் வைத்தார் அல்லவா? ஆமென். அது போலதான், அது போல மீதியான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுல நாம இருப்போம்னா நாம பாக்கியவான்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால ஆண்டவர் சமூகத்துல ஒரு காரியத்தை வைக்கணும்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் தேவை. ஆண்டவர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகாமல் நம்ம தேவ சமூகத்துல வர முடியும், எல்லா ஜெபத்திலையும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆனா நம்மளால நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது தெரியுமா? வைக்க முடியாது. வைக்கிறதுக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் வேற எப்படியும் வராதுங்க. ஒரு அற்புதத்தை பார்த்து நமக்குள்ள ஒரு ஃபெய்த் வரும் தெரியுமா? அது ரொம்ப நிக்குமான்லாம் தெரியாது, ரொம்பலாம் நிக்காது. ஆனா கேள்வி மூலமாய், வார்த்தையை கேட்கறது மூலமாய், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஒரு நூற்றுக்கு அதிபதி சொன்ன போது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சிக்கொண்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தண்ணீர் இல்லாமல் இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறின போது யோசபாத்து என்ன தேடுறான் தெரியுமா? வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைக்குமா? ஆமே, விசுவாசம் எப்படிதான் வரும் தெரியுமா? கேள்வியினாலே, வார்த்தையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். நான் என் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசி என்கிற அடையாளத்தில் இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீங்க அதிகமா உங்க விசுவாசத்தை தூண்டுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு புறப்பட்டு போனாங்க. அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கடல் மேல எல்லாம் நடக்கல, அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அவங்களுடைய சாட்சி என்ன தெரியுமா? அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்படி எரிய ஆரம்பிக்குது பாருங்க. ஆமென். வார்த்தையை கேளுங்க, அதிகமா கேளுங்க.